ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா சில்லறை விலையில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி டெய்லி பேசிஸில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் அங்கே விற்பனை கூடத்தில் விற்பனை பண்ணுறாங்க, ஸோ அது என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளஸ் வீடியோலையும் அட்டாச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஊருக்கு வேணுமோ உங்கள் ஊருக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல மக்களே. ஏன்னா இது கவர்மெண்ட் ஏபிஎம்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. லீகலாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பில்லோட உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்று வேலை எதுவும் இங்கே இருக்காது அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறேன், ரொம்ப லீகலாக நம்ம ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. ஸோ ஏபிஎம்சி ரொம்ப நம்பிக்கையானது. ஸோ நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு உத்தரவாதத்தோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மக்களே. இன்றைக்கி உள்ள டேட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம என்ன ரேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் மல்லி அரிசி 80 ரூபா, கருப்பு கவனி அரிசி 100 ரூபா, 120, 150 3 ரகத்தில் இவங்க வச்சுருக்காங்க. வெள்ளை கவனி அரிசி 100 ரூபா, பாசுமதி அரிசி கைக்குத்தல் 100 ரூபா, அவரைப்பயிறு 100 ரூபா, குடவாளை அரிசி 76 ரூபா, குண்டு மிளகாய் வற்றல் 150 ரூபா, மிளகாய் வற்றல் சம்பா பார்த்திங்கன்னா 120 ரூபா. அடுத்து வரகு அரிசி 77 ரூபா, குதிரைவாளி அரிசி 77 ரூபா, சாமை அரிசி 73 ரூபா, தினை அரிசி 63 ரூபா, பூங்கார் அரிசி 75 ரூபா, அக்ஷயா அரிசி 60 ரூபா, தூய மல்லி அரிசி 60 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் அரிசி 45 ரூபா, கம்பு 34 ரூபா, மல்லி ரூபாய் 110 ரூபா, வெள்ளை உளுந்து 110 ரூபா, கருப்பு உளுந்து 85 ரூபா, கருப்பு சுண்டல் 85 ரூபா, வெள்ளை சுண்டல் 100 ரூபா, பட்டாணி பருப்பு 48 ரூபா, வெள்ளை பட்டாணி 49 ரூபா, அவுரி விதை 100 ரூபா, தட்டைப்பயிறு 58 ரூபா. சரிங்களா. அடுத்தது பாசிப்பயிறு 85 ரூபா, நல்ல எண்ணெய் 400 ரூபா 1 லிட்டர். சரிங்களா. தேங்காய் எண்ணெய் 340 ரூபா, கடலை எண்ணெய் 280 ரூபா, நெய் பார்த்திங்கன்னா 750 ரூபா 1 கிலோ. சரிங்களா. அடுத்து கோதுமை மாவு 60 ரூபா, கேப்பை மாவு 60 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டாகவே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கம்பு மாவு 50 ரூபா, நாட்டு சர்க்கரை 65 ரூபா, பூனைக்காளி விதை 200 ரூபா, மக்காச்சோளம் 26 ரூபா, சிவன் சம்பா அரிசி 73 ரூபா, பெருங்காயம் 120 ரூபா. ஸோ அது என்ன குவான்டிட்டிங்கிறத நான் கொஞ்சம் கேட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பனிவரகு 97 ரூபா, குள்ளங்கார் 76 ரூபா, காட்டு யானம் 86 ரூபா, பாசிப்பருப்பு 106 ரூபா, மொச்சை 85 ரூபா, முண்டு வற்றல் 110 ரூபா, கைக்குத்தல் அரிசி மற்றும் சம்பா மாப்பிள்ளை சம்பா அரிசி 60 ரூபா, சீரக சம்பா குருணை 57 ரூபா. சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு டேட்டில் நம்ம மதுரை திருமங்கலத்தில் விலை நிலவரம் 1 கிலோவுக்கு. ஓகேங்களா. ஸோ நான் நேரடியாக போய் மதுரை திருமங்கலம் அந்த ஏபிஎம்சி நேரடியாக நான் மீட் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு குடோனில் செப்பரேட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் வேணால் என்கொயரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மூட்டை தான் வாங்கணும் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக கூட வாங்கிக்கலாம். 5 கிலோ 10 கிலோ டெய்லி பேசிஸில் வீட்டுக்கு யூஸ் ஆகிறது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா வாரம் எனக்கு வாரம் ஒரு இதில் ஒரு அரை கிலோ கொடுங்க. ஸோ ஒரு 5 வெரைட்டி அரிசியில் எனக்கு ஒரு 1 கிலோ கொடுங்க. இப்படி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் இவங்க போட்டு விட்ருவாங்க. மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கான அமௌண்ட்டில் நீங்கள் தமிழ்நாடு ப்ளஸ் சவுத்து இந்தியா, அது ஆந்திரா இந்த லைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திரா, மைசூர், கேரளா இந்த ஒரு 4 ஸ்டேட் பார்த்திங்கன்னா இவங்க மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் கவர் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஏரியாக்களில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு வேணால் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 50 கிலோ ஒரு சாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா 30 கிலோ இருக்குது, 40 கிலோ இருக்குது, 50 கிலோ இருக்குது. ஸோ அதிகபட்ச ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்த விட மிளகாய் வந்து நீங்கள் அதிகமாக ஒரு பேக்கில் வைக்க முடியும். ஏன்னா அப்படின்னா ஒரு 90 கிலோ வரைக்கும் ஒரு பேக்கில் மிளகாய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மிளகாய் வந்து சும்மா நீங்கள் ஒரு கிலோ நீங்கள் ஒரு பேக்கில் அள்ளினாலே உங்களுக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி அதில் வந்துடும். ஏன் அப்படின்னா மிளகாய் வந்து வெயிட்லெஸ் தானே, ஸோ அதனால் அப்படி வந்துடும். மற்ற பொருட்கள் வந்து அப்படி நீங்கள் வராது. ஒரு ஒரு 30 கிலோ பேகு, 40 கிலோ பேகு, அவ்வளோதான் உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் அந்த மூட்டையில் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நம்மளால் வெயிட்டாக இருக்கும், அதை நம்ம தூக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சாக்கும் வந்து அந்தளவுக்கு நமக்கு வெயிட்டாக இருக்காது, நமக்கு ஒரு கிழிஞ்சிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோ 30 கிலோ இந்த ரேஞ்சில் இருக்கிற கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேகுக்கு அவங்க வந்து 100 ரூபா, 120 ரூபா, 190 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் ரேட்டு. ஸோ அப்போ ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு 2 ரூபா அந்த ஆடாகிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வந்து 73 ரூபா சாமை அரிசி வாங்கினீங்கன்னா 2 ரூபா ஆடாகி 75 ரூபாயா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. ஸோ நிறையா பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும், அவ்வளோ ஆகும், எப்படி நம்ம அங்கேருந்து கொண்டு வரது, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் எந்த வித பிரச்சனையும் தேவை கிடையாது மக்களே. நீங்கள் வந்து இந்த ரேட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு அழகாக போய் நீங்கள் நீட்டாக எனக்கு இந்த மாதிரி வேணுங்கன்னு சொல்லி ஃபோன்லேயே நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ அதே போல் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரேட்டில் எனக்கு இந்த இது வேணும், எனக்கு சாம்பிள் வேணால் எனக்கு வந்து வீடியோவோ வாட்ஸ்அப்போ அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அழகாக அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அல்லது நான் நேரில் போய் ஒரு தடவை வேணா பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது சார் எனக்கு வந்து நீங்கள் எனக்கு சாம்பிளாக எனக்கு வந்து வீடியோ அனுப்பிவிடுங்க, ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வியாபாரிகிட்டேருந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து மதுரைக்கு கொண்டு வந்து அனுப்புவாங்களா அப்படி கூட தேவை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வியாபாரி திருச்சி பக்கத்தில் எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோவில் என்ன குவாலிட்டியில் அனுப்புனாங்களோ அதே குவாலிட்டி அந்த மூட்டையில் இருக்கா, அதே மாதிரியே சைஸில் இருக்கா, அந்த மாதிரியான இது குவாலிட்டி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் மதுரையில் உள்ள ஏபிஎம்சி கால் பண்ணி சார் எங்களுக்கு வந்து ஓகே, எங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நல்ல மெத்தடு. இல்லை நாங்கள் வந்து நேரட்டாக எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு, நாங்கள் அப்படி வாங்கிக்கலாம், எங்கள்கிட்ட வந்து இப்படி கொடுத்துட்டாங்க, தப்பாக வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற எந்த வித கம்ப்ளைண்ட்டுக்கும் இங்கே இடம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விவசாயி நேரடியாக அந்த ஏபிஎம்சி கால் பண்ணி சொல்லிவிட்டு சார் இந்த மாதிரி நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க லீகலாக எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது சேஃப் மக்களே, யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஸோ வந்து இன்றைக்கி டேட்டில் என்ன ரேட்டில் என்ன விலை இருக்குது ஏபிஎம்சி ஆஃப் மதுரையில் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ மீண்டும் டெய்லி பேஸிஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நேரத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆன நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது போல் டெய்லி நீங்கள் பார்த்துட்டே இருங்க மார்க்கெட்டை. அப்போ தான் வந்து உங்களுக்கு புதுசாக வர வேண்டியது நிறைய பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ மக்களே தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம சேனலில் முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் மக்களே. பாய்.